வணக்கம். நம் வாழ்க்கையிலேயே நாம செய்யற மிகப்பெரிய முதலீடு எதுன்னு கேட்டா, கண்டிப்பா அது நம்ம வீடுதாங்க. அந்த வீட்ட ஆசை ஆசையா கட்டுறோம். ஆனா அத சரியா பாதுகாக்கிறோமா? இத பத்தி தான் இந்த எக்ஸ்பிளைனர்ல நம்ம பார்க்க போறோம். உங்க வீட்டை எதிர்பாராத ஆபத்துகள்ல இருந்து எப்படி பாதுகாக்கிறதுன்னு இன்னைக்கு தெளிவா தெரிஞ்சுக்கலாம். சரி, இன்னைக்கு நாம என்னென்ன விஷயங்களை பார்க்க போறோம்னு சுருக்கமா சொல்லிடுறேன். 1% இன்சூரன்ஸ் இடைவெளி, கவரேஜ் ஆப்ஷன்கள், சந்தை மதிப்புக்கும் மறுகட்டுமான செலவுக்கும் உள்ள வித்தியாசம், பிரீமியம் கணக்கீடு, அப்புறம் கிளைம் செய்யும் முறை. வாங்க நேரா விஷயத்துக்கு போவோம். பகுதி 1. 1% இன்சூரன்ஸ் இடைவெளி, அதாவது இந்திய வீடுகளின் மறைமுக ஆபத்து. இந்த நம்பரை பாருங்க, வெறும் 1%. வளர்ந்த நாடுகள்ல சுமார் 95% வீடுகளுக்கு இன்சூரன்ஸ் இருக்கு. ஆனா நம்ம இந்தியாவுல வெறும் 1% வீடுகளுக்கு மட்டும்தான் இந்த பாதுகாப்பு வலை இருக்கு. கேட்கவே கொஞ்சம் அதிர்ச்சியா இருக்குல்ல? இது நாம தீவிரமா யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம். நம்ம வீட்டுக்கு அப்படி என்னென்ன ஆபத்துகள் வரலாம்? தீ விபத்து அல்லது மின்னல் தாக்குதல், பெருவெள்ளம் அல்லது பூகம்பம் போன்ற இயற்கை சீற்றங்கள், அப்புறம் எதிர்பாராத திருட்டு அல்லது திடீர்னு பைப் வெடிச்சு வீணாகும் தண்ணியால ஏற்படும் சேதங்கள். இதுல எந்த ஆபத்தும் நான் வரப்போறேன்னு நமக்கு மெசேஜ் அனுப்பிட்டு வராது இல்லையா? எப்போ வேணாலும் நடக்கலாம். இப்படிப்பட்ட திடீர் பேரிடர்கள்ல இருந்து நம்மை காப்பாத்துற ஒரு உறுதியான நிதி கவசம் தான் ஹோம் இன்சூரன்ஸ். பகுதி 2. உங்களுக்கான கவரேஜ் ஆப்ஷன்கள், அதாவது நீங்க உண்மையிலே எதை வாங்குறீங்க. இந்த ஆப்ஷன்களை கொஞ்சம் தெளிவா பிரிச்சு பார்ப்போம். முதல்ல பில்டிங் கவரேஜ். இது வீட்டின் சுவர்கள், மேற்கூரை தோன்ற கட்டுமானத்துக்கான பாதுகாப்பு. 2வது கண்டென்ஸ் கவரேஜ். இது வீட்டுக்குள்ள இருக்கிற ஃபர்னிச்சர், டிவி, ஃப்ரிட்ஜ் மற்றும் உங்க சொந்த பொருட்களுக்கானது. 3வது ஆல் ரிஸ்க் பாலிசி. இது பலவிதமான ஆபத்துகளுக்கு எதிரான ஒரு முழுமையான பாதுகாப்பு. கடைசியா லயபிலிட்டி கவரேஜ். உங்க வீட்டுக்கு வர யாருக்காவது அடிபட்டுட்டா அந்த செலவுகளையும் சட்ட ரீதியான சிக்கல்களையும் சமாளிக்க இது உதவும். சோ உங்க தேவைக்கு ஏத்த மாதிரி உங்க பாதுகாப்பை நீங்களே டிசைன் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு முக்கியமான விஷயத்துக்கு வருவோம். அதுதான் அண்டர் இன்சூரன்ஸ். அப்படின்னா என்ன? உங்க வீட்டை மீண்டும் கட்டுறதுக்கான உண்மையான செலவை விட ரொம்ப கம்மியான தொகைக்கு நீங்க இன்சூரன்ஸ் எடுத்திருந்தா, நாளைக்கு ஒரு விபத்து நடக்கும்போது உங்களுக்கு கிடைக்கிற கிளைம் தொகையும் ரொம்ப கம்மியா தான் கிடைக்கும். பலரும் தெரியாம மாட்டுற ஒரு பெரிய வலை இதுதாங்க. இத கண்டிப்பா தவிர்க்கணும். பகுதி 3. மார்க்கெட் வேல்யூ வர்சஸ் ரீபில்ட் காஸ்ட். இதுதான் இன்சூரன்ஸ்ல இருக்கிற மிகப்பெரிய பொறி. இது புரிஞ்சிக்க ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். நீங்க இப்போ நிலத்தை வாங்கல, ஒரு பாதுகாப்பு வலைய வாங்குறீங்க. மார்க்கெட் வேல்யூ அல்லது சந்தை மதிப்புனா இன்னைக்கு உங்க வீட்டை வித்தா என்ன விலை கிடைக்குமோ அது. இது டிமாண்ட பொறுத்து மாறும். இதுல நிலத்தோட மதிப்பும் அடங்கும். ஆனா ரீபில்ட் காஸ்ட் அல்லது மறுகட்டுமான செலவுங்கிறது உங்க வீட்டை புதுசா அடித்தளத்திலிருந்து கட்டுறதுக்கான சரியான செலவு. இதுல நிலத்தோட மதிப்பு சேராது. இன்சூரன்ஸ் கம்பெனிகள் இந்த மறுகட்டுமான செலவோட அடிப்படையில தான் உங்களுக்கு இழப்பீடு தருவாங்க. இந்த வித்தியாசத்தை நீங்க தெளிவா புரிஞ்சுக்கணும். ஒரு வீட்டை திரும்ப கட்ட எவ்வளவு செலவாகும்னு எதை வச்சு முடிவு பண்றாங்க? செங்கல், சிமெண்ட் போன்ற கட்டுமான பொருட்களின் விலை, தொழிலாளர்களுக்கான கூலி, சர்வேயர்கள் மற்றும் ஆர்கிடெக்ட்களுக்கான கட்டணம், இது மட்டுமில்லாம இடிபாடுகளை அகற்றுவதற்கான செலவு. இது எல்லாமே சேர்ந்ததுதான் ரீபில்ட் காஸ்ட். சில நேரங்கள்ல, குறிப்பா பழமையான வீடுகளுக்கு இந்த ரீபில்ட் காஸ்ட் மார்க்கெட் வேல்யூவை விட அதிகமா கூட இருக்கலாம். அப்போ சந்தை மதிப்பை அடிப்படையா வச்சு இன்சூரன்ஸ் பண்றது எவ்ளோ பெரிய தப்புன்னு உங்களுக்கு இப்போ புரிஞ்சிருக்கும். சும்மா ஆன்லைன்ல இருக்கிற ஒரு ரியல் எஸ்டேட் கால்குலேட்டரை வச்சு வீட்டின் மதிப்பை முடிவு பண்ணீங்கன்னா, உண்மையால ஆபத்து வரும்போது போதிய பணம் இல்லாம நீங்க நடுத்தருவுல நிக்க வேண்டிய நிலை வரலாம். அதனால எப்பவுமே மறுகட்டுமான செலவை மட்டும்தான் உங்க இன்சூரன்ஸ்க்கு அடிப்படையா வைக்கணும். பகுதி 4. பிரீமியம் கணக்கீடு. உங்க பாதுகாப்பிற்கு பின்னால் இருக்கிற கணக்கு என்னன்னு பாப்போம். ஒரு நல்ல ஃபினான்ஷியல் அட்வைசர் மாதிரி இதை புரிஞ்சுக்கலாம் வாங்க. உங்க பிரீமியம் இந்த 4 விஷயங்களை சார்ந்ததுதான். முதல்ல வீட்டின் மதிப்பு, அதாவது வீட்டின் மொத்த பரப்பளவு இன்டூ ஒரு சதுரடிக்கான கட்டுமான செலவு. 2வது உங்க பின்கோடு, நீங்க வெள்ள அபாயம் அல்லது நிலநடுக்கம் வர பகுதியில இருக்கீங்களான்னு இது காட்டும். 3வது உங்க வீட்டு பொருட்களோட மொத்த மதிப்பு. 4வது டிடக்டிபிள், அப்படின்னா இன்சூரன்ஸ் பணம் கிடைக்கிறதுக்கு முன்னாடி உங்க கைகாசு போட்டு நீங்க கட்ட வேண்டிய ஒரு சின்ன தொகை. இந்த டிடக்டிபிள் அதிகமா இருந்தா நீங்க வருஷா வருஷம் கட்டுற பிரீமியம் குறையும். பகுதி 5. கிளைம் செய்வதற்கான செக்லிஸ்ட். பேரிடர் காலங்களில் உங்களுக்கான ஆக்ஷன் பிளான். ஒருவேளை ஏதாவது அசம்பாவிதம் நடந்தா பதற்றப்படாம இந்த 4 ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணுங்க. ஸ்டெப் 1. உடனே இன்சூரன்ஸ் கம்பெனிக்கும் தேவைப்பட்ட போலீஸ் அல்லது தீயணைப்புத் துறைக்கும் தகவல் சொல்லுங்க. ஸ்டெப் 2. போட்டோ, வீடியோ அல்லது எஃப்ஐஆர் போன்ற ஆதாரங்களை சேகரிச்சு வைங்க. ஸ்டெப் 3.
கம்பெனிலேருந்து வர்ற சர்வேய இழப்ப மதிப்பீடு செய்வார். அண்ட் ஃபைனல் ஸ்டெப், தேவையான டாக்குமெண்ட்ஸை கொடுத்துட்டு உங்க இழப்பீட்டு தொகையை நீங்க வாங்கிக்கலாம். இது தெரிஞ்சு வச்சுக்கிட்டாலே ஒரு பெரிய தைரியம் வந்துடும். சரி, இந்த கிளைம் ப்ராசஸ்க்கு எவ்ளோ நாள் ஆகும்? இது ஒரு டைம்லைன். விபத்து நடந்த 24 முதல் 48 மணி நேரத்துக்குள் நீங்க கம்பெனிக்கு தகவல் சொல்லிடணும். அடுத்த 7 நாட்களுக்குள் ஒரு சர்வேயர் வருவார். அவர் வந்த 7லிருந்து 15 நாட்களுக்குள் தன்னோட ரிப்போர்ட்டை சப்மிட் பண்ணுவார். அதுக்கப்புறம் 15லிருந்து 30 நாட்களுக்குள் உங்களுக்கு எவ்ளோ பணம் கிடைக்குங்கிற ஃபைனல் செட்டில்மெண்ட் முடிவை இன்சூரன்ஸ் நிறுவனம் எடுத்துடும். இதுதான் நடைமுறை. உங்க கிளைம் ரிஜெக்ட் ஆகாம இருக்க சில குவிக் டிப்ஸ் தரேன், குறிச்சுக்கோங்க. இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு தகவல் சொல்றதுல ஒருபோதும் தாமதம் செய்யாதீங்க. சாதாரணமா ஏற்படுற தேய்மானங்களுக்கு இன்சூரன்ஸ் கிடைக்காதுன்னு மனசுல வச்சுக்கோங்க. உங்க கவரேஜ் தொகை வீட்டின் உண்மையான ரீபில்ட் காஸ்டுக்கு சமமா இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. எந்த தகவலையும் மறைக்கவோ அல்லது இழப்பை பெரிதுபடுத்தி காட்டவோ வேண்டாம். அப்புறம் சர்வேயர் வந்து பார்க்கற வரைக்கும் நீங்களா பெரிய அளவுல வீட்டை சரி செய்யற வேலைகளை குறைச்சுக்கோங்க. நாம இந்த எக்ஸ்பிளைனரோட முடிவுக்கு வந்துட்டோம். ஆனா போறதுக்கு முன்னாடி உங்களை யோசிக்க வைக்கிற ஒரு முக்கியமான கேள்வியை கேட்க விரும்புறேன். ஒருவேளை நாளைக்கே உங்க வீட்டுக்கு ஒரு பெரிய பேரிடர் வந்தா உங்க வீட்டை மறுபடியும் அடித்தளத்திலிருந்து புதுசா கட்டுறதுக்கான முழு பணமும் உங்ககிட்ட இப்போ இருக்கா? இந்த கேள்விக்கான பதில் உங்களை யோசிக்க வைக்கிடுனா இன்னைக்கே உங்க ஹோம் இன்சூரன்ஸை ரிவ்யூ பண்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். சரியான விழிப்புணர்வோட உங்க வீட்டை பாதுகாத்துக்கோங்க.